ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் இந்த ஸ்ரீனிவாசன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐங்குறு நாடிகள் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஸ்கெட்சில் ஒரு கமாண்டான லைன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ஸ்கெட்ச் கமாண்டான ரெக்டாங்கிள், சர்க்கிள், எலிப்ஸ் இதை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் லைன் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா லைன் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மேலே இந்த லைன் ஒரு கோடு மாதிரி இருக்குல்ல, இதுதான் இந்த லைன் ஆப்ஷனு. ஒருவேளை நீங்கள் இந்த ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்கெட்ச் ஆப்ஷனை உங்கள் பிடிச்ச இடத்துல வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த ஆப்ஷன் இருக்கும், அது வழியாகவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா ஒரு ஆப்ஷன் இந்த டவுன் ஆரை கிளிக் பண்ணோம்னா லைன், சென்ட்ரல் லைன், மிட் பாயிண்ட் லைன், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. 3 லைன் ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சும்மா போடணும்னா அந்த எப்படி நீங்க இந்த லைன் கமாண்ட்குள்ள இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு சின்ன ப்ளூ கலர்ல கோடு வருது பாத்தீங்களா, அதுதான் நீங்க லைன் கமாண்ட்குள்ள இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா ஒரு லைன் போடுறேன். ஒரு லைன் அப்புறம் இப்படி ஒன்று, இப்படி மேலே ஒன்று. ஓகே, செலக்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான். ஆக்சுவலி லைன்னா இவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இருக்கிறது. ஆனால் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ லைன் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஓரியன்டேஷனில் 4 விதமான ஓரியன்டேஷன், ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆஸ் ஸ்கெட்ச்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிராஸாக, ஹரிசாண்டலாக, வெர்டிகலாக நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். அதான் ஆஸ் ஸ்கெட்சு. இப்போ நீங்கள் ஹரிசாண்டல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் லைனாக ஹரிசாண்டலாக மட்டும்தான் போட முடியும். நீங்கள் வெர்டிக்கலாக மாற்றவே முடியாது லைனை. இந்த சைடு போடலாம், இந்த சைடு போடலாம். ஹரிசாண்டலாக மட்டும்தான் போட முடியும் லைனு. அதே மாதிரி பார்த்தோம்னா நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி வெர்டிக்கலாக மட்டும் தான் போட முடியும். இப்போ பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக தான் வரும். என்னதான் இந்த சைடு மூவ், ரைட் சைடு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணாலும் அது மேலே கீழே மட்டும்தான் மூவ் ஆகுமே ஒழிஞ்சு வேறு எதுவுமே ஆகாது. சரி, அடுத்த ஆப்ஷன் என்னது? ஆங்கிள். ஆங்கிள்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. உங்களுக்கு வந்து ஆங்கிள் தெரியும் நீங்கள் எந்த ஆங்கிளில் போடுறீங்கன்னு. இப்போ பார்த்தோம்னா 49, 50. உங்களால் கரெக்டாக ஆங்கிளை கரெக்டாக இதில் செட் பண்ண முடியாது. இப்போ நான் ஃபார் 50க்கு போடுறேன்னா இதோ இங்கே செட் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்துட்டு இந்த லைனை கிளிக் பண்ணனா இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். 50.35 இருக்குது. இதை நான் 50ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா இப்போ இந்த லைன் வந்து 50க்கு ஆகிக்கிடு. இவ்வளோதான், ஈஸி. இதுதான் ஓரியன்டேஷன் தான். அடுத்தது ஆப்ஷன்ஸ்க்கு வருவோம். ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃபினிட் லைன், மிட் பாயிண்ட் லைன், ஆட் டைமென்ஷன், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் லைனை ட்ராப் ஆர்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் லைன், மிட் பாயிண்ட் லைன் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷனும் சென்ட்ரல் லைனும் கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மிட் பாயிண்ட் லைனும் இந்த மிட் பாயிண்ட் லைனும் சேம் தான். இப்போ பார்த்தோம்னா சென்ட்ரல் லைன் கொடுத்துட்டேன். சென்ட்ரல் லைனை வந்து வரைஞ்சனா தெரியுதா? திஸ் இஸ் சென்ட்ரல் லைன். அதே மாதிரி இப்போ நான் ஒரு லைனை கிளிக் பண்ணிட்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு அது பக்கத்துலேயே வரைகிறேன். அதே மாதிரியே வரைஞ்சிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதை பார்த்தோம்னா ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷனும் சென்ட்ரல் லைனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்தது சரி, இன்ஃபினிட் லென்த் தான் பார்க்கலாம். இன்ஃபினிட் லென்த்னா என்னது? நம்மளால அளக்கவே முடியாத ஒரு நீளம், அதான் இன்ஃபினிட் லென்த்து. அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஃபினிட் லென்த் இந்த லைனு. அதே மாதிரி இப்போ இங்கே போடுறேன் இன்ஃபினிட் லென்த். அதாவது இப்போ நீங்கள் ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போயிட்டே இருக்கும் அந்த லைனு, எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியாது. ஏன்னா அது இன்ஃபினிட்டாக இருக்கும். நான் இப்போ ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இதுதான் இன்ஃபினிட் லைன். இப்போ நீங்கள் இன்ஃபினிட் போட்டீங்க, பட் எங்களுக்கு நார்மல் லைனே போதும்னு பார்த்தோம்னா இப்போ இங்கே ஒரு நார்மல் லைன் போட்டுக்கிறேன். நார்மல் லைனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த லைன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வருது. ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன்னா கன்ஸ்ட்ரக்ஷனாக மாறிடும், ஃபார் இன்ஃபினிட் லென்த்னா பெருசாகிடும். அதை அன்செக் பண்ணிங்கன்னா சாதா லைன் மாதிரி மாறிடுது. இதுதான் லைன்னா இவ்வளோதான். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட் டைமென்ஷன். இந்த ஆப்ஷன் பெருசாக எதுவும் இல்லைங்க. இப்போ பார்த்தோம்னா ஆட் டைமென்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் லைன் வரைகிறீங்கன்னா அவங்க 250 to 48ன்னு தெரியுதுல்ல, அது உங்களுக்கு டைமென்ஷன் லைனோடைய ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தோம்னா இந்த லைன் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணி இப்படி டைமென்ஷன் போட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் போடும்போது டைமென்ஷன் வந்துடும். சிம்பிளில்
இந்த லைன்லயும் ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க ஒருவேளை ஒரு இடத்துல வந்து ஒரு லைன் போட்டு மறுபடியும் ஒரு சின்ன ஆர்க் போட்டு மறுபடியும் நீங்க லைன்ல கண்டினியூ பண்ணீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு தடவையும் லைன் கமாண்ட் போய் அதுக்கப்புறம் ஆர்க் கமாண்ட் போய் மறுபடியும் லைன் கமாண்ட் வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. நீங்க லைன் வச்சு ஈஸியா ஆர்க்கும் போடலாம். இப்ப பார்த்தோம்னா நான் லைன் இங்க சும்மா போடுறேன். ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டேன். மறுபடியும் நீங்க இந்த கடைசியா விட்ட பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 2 சர்க்கிள் மாதிரி வந்திருக்கு. நீங்க அப்படியே இப்படி இழுத்து விட்டீங்கன்னா அது ஆர்க்கா வந்துடும். மறுபடியும் நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் லைன்ல இருந்து அப்படியே ஆர்க்கா மாறும். இது வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவாகவும் ஆகும். சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்க்கலாம். என்னன்னா ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். ஏன்னா இப்ப நீங்க லைன் வந்து ஒண்ணு இங்க போய் ஆக்சஸ் பண்ணலாம், இல்ல மேல போய் ஆக்சஸ் பண்ணலாம். இன்னொன்னு என்ன ஷார்ட்கட்னு பார்த்தோம்னா, உங்க மவுஸோட ரைட் கிளிக் பிரஸ் பண்ணிட்டு நீங்க மேல கீழே நவுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். நீங்க ரைட்னா சர்க்கிள் போய்க்கலாம், இப்படி வந்து சர்க்கிள் போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்ப மேல டைமென்ஷன் கொடுத்துட்டு அதோட டைமென்ஷன் மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் டைம் சேவிங்க்கு தான் நம்ம ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இங்க ஒருவேளை எனக்கு வந்து இந்த இடத்துல ரெக்டாங்கிள் வரணும், இந்த இடத்துல சர்க்கிள் வரணும், மார்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேல டூல்ஸ் இருக்கும். டூல்ஸ் கிளிக் பண்ணிட்டு கீழே கஸ்டமைஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க மவுஸ் ஜெஸ்டர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்க டூல்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே போயிட்டே இருந்தால் உங்களுக்கு வரும். இந்த லைனுக்கு வந்து ஸ்கெட்சுக்கு லெஃப்ட் சைடு, ரெக்டாங்கிளுக்கு டவுனு, அதே மாதிரி சர்க்கிளுக்கு ரைட் சைடு. இப்போ நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் வந்து லைனை வந்து ரைட் சைடு போட்டு சர்க்கிளை லெஃப்ட் சைடு போடுறேன்னா இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டவுன் ஆரோ வரும். அங்கே நீங்கள் இப்படி லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் சர்க்கிள் போயிட்டு ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா மாறிடும். இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தோம்னா மாறிடுச்சா? லைன் ரைட் சைடு, சர்க்கிள் லெஃப்ட் சைடு. இது ஒரு ஈஸியான ட்ரிக். இது இந்த மாதிரி நீங்க ஷார்ட்கட்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால நம்ம ஐங்குறுந்தாடிகள் சேனல் இருக்கு. சேனலோட ஒரு பேஜ் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு. நீங்க போய் நாங்கள் டெய்லியே போஸ்ட் போடுவோம் சாலிடாக்ஸோட ஒவ்வொரு ஷார்ட்கட்டை பத்தி. நீங்க அதை பார்த்து நல்லா யூஸ்ஃபுல்லா ஆயிக்கோங்க. அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோ ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஆர்க் ஒவ்வொன்றா பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எதனா டவுட் இருந்துச்சுன்னா அவங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். அதே மாதிரி ஐங்குறுந்தாடிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. நன்றி, வணக்கம், பாய்.